Once again, welcome to RSR Max 11th standard limits and derivatives. Sum number 12.1 வந்து 25-26. Sum number 25. Evaluate the limit x tends 0 by f of x where f of x equal to modulus x by x when x not equal to 0 and the function is equal to 0 when x equal to 0. கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் x tends 0 ஒன்று. தென் f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா modulus x by ordinary x when x not equal to 0 அது ஒன்று. தென் இந்த வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 0 when x ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் நாட் ஈக்குவல் டு வந்துட்டு தேர்ஃபோர் ரெண்டு லிமிட் கண்டுபிடிச்சாகணும். லெஃப்ட் ரைட் எல்ஹெச்எல் லிமிட் x tends 0 ஆஃப் f of x. x tends 0ங்கிறப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு அப்படின்னா இது லெஃப்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0 மட்டும் சென்டராக ஒரு பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். லெஸ் தேன் கேட்டதுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கணும். பட் நாட் ஈக்குவல் டு 0ங்கப்போ 0 மட்டும் கிடையாது. அப்போ லெஃப்ட்லேயும் யூஸ் பண்ணி ரைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் லிமிட் x tends 0 ஆஃப் mod x by x. லெஃப்ட் வரும்போது மாடலஸ் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ உண்டு, +1 -1. லெஃப்ட்டில் வரும்போது mod xோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி -x போட்டுக்க, கீழே வந்து +x கட் பண்ணால் -1. ஆர்ஹெச்எல்லுக்கு அதே x tends 0 + f of x லிமிட் x tends a + ஆஃப் ரெண்டு சேருமே இந்த ஃபங்க்ஷன் தான் mod x by x. mod xோட ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்ஹெச்எல்லை பொறுத்த வரைக்கும் +x, கீழே ஆக்டிவாக x இருக்குது, x by x 1. எல்ஹெச்எல் கண்டுபிடிக்கும் போது ப்ராப்பர்ட்டியோட -x யூஸ் பண்ணிக்கிறோம், mod x ப்ராப்பர்ட்டியோட மைனஸ். ஆர்ஹெச்எல் போடும்போது அதே மாடலஸ் எக்ஸோட ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இது கட் பண்ணால் +1, இங்கே -1, இங்கே +1. லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் லிமிட், தேர்ஃபோர் தி லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதான் அந்த கணக்கோட ஆன்சர். நவ் எவாலுவேட் லிமிட் x tends 0 ஆஃப் f of x equal to x by modulus x not equal to 0 and equal to 0 when x equal to 0. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் modulus x by x, இங்கே பொறுத்த வரைக்கும் x by modulus x. therefore LHL limit x tends to 0 minus of f of x limit x tends to 0 minus of கொடுத்த ஃபங்க்ஷனை போடுறோம். இந்த x அப்படியே இருக்கும். லெஃப்ட் லிமிட்டுக்கு மாடலஸோட மைனஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம், -x. இது ரெண்டே கட் பண்ணோம்னா -1. ஆர்ஹெச்எல்லுக்கு we are using limit x tends 0 + f of x. அதே ஃபங்க்ஷனை போட்டோம், மேலே உள்ள x அப்படியே இருக்கும். இந்த ஆர்ஹெச்எல்லுக்கு மாடலஸ் ப்ராப்பர்ட்டியோட +x போடுறோம், தற்போது எக்ஸையும் கட் பண்ணால் 1. எல்ஹெச்எல் லிமிட் லெஃப்ட் லிமிட் வந்து -1 வருது, ரைட் லிமிட் வந்து +1 வருது. தேர்ஃபோர் எல்ஹெச்எல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல். தேர்ஃபோர் ரைட் லிமிட் நாட் ஈக்குவல் டு லெஃப்ட் லிமிட். தேர்ஃபோர் இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் இந்த சம் நம்பர் 26க்கும் இந்த லிமிட் x tends to 0 ஆஃப் f of x டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கணக்கு ரெண்டுலேயுமே modulus x by x அதுக்கும் x by modulus xக்கும் at the point x equal to 0 பொறுத்த வரைக்கும் limit does not exist. therefore study all these things, study the modulus x properties. modulus function or absolute function ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இந்த லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் கண்டினியூட்டி எல்லாத்துலேயுமே வரும். therefore be thorough with the fundamental formula. subscribe RSR Max, like, share it, the link to many friends, like, share and comment. Thank you.